கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். 31 வாசிக்கலாம். நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? கவனிகள். கர்த்தர், God is for us. கர்த்தர் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தார். அப்படியானால் ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு டவுட்ஃபுல்லாகவே அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. நம்ம சொல்லுவோம் வீட்டில், சரி எல்லாரும் போட்டோம், நீயாவது என்னோட கூட இரு, நான் தனியாக தானே இருக்கிறேன் சொல்கிறோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. வீட்டில் ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க, எல்லாம் வெளியில் போவாங்க, கடைக்கோ இல்லை எக்ஸிபிஷனோ சர்க்கஸோ இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கோ எங்கேயாவது போவாங்க லீவ் ஹாலிடேஸில். இப்போ வீட்டில் யாராவது வீடை பார்த்தோன்னே யாராவது இருக்கணும்னா அப்போ யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, சரி நம்ம 2 பேர் வீட்டில் நீயாவது என்னோட கூட இரு என்று ஒரு ஹூக் போடுற மாதிரி சும்மா ஒரு கேட்பாங்க. அது போல அப்போஸ்தலன் பவுல் ரோமர் சபையாருக்கு எழுதும் பொழுது 31ஆம் வசனத்தில், கர்த்தர் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தார். ஆனால் தேவன் நம்முடைய பட்சத்தில் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இதுல ஒரு டவுட்ஃபுல்லான வார்த்தை. இது எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். பிராக்டிக்கலா நம்மளுடைய லைஃப், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை ஒப்பிட்டு யோசித்து பாருங்கள். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், அப்படியானால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இத ரொம்ப எதிராளிக்காக போட்டு தலை மேல அடிச்சு ஜோம் பண்ணுவாங்க. நோ 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 நாட் அட். நீங்க நல்லா படிச்சீங்கன்னா இந்த வசனம் 8ஆம் அதிகாரம் முழுவதும் ரொம்ப ஆழமான வார்த்தைகள். இந்த 8ஆம் அதிகாரத்துடைய திறவுகோல் ஓப்பனிங் வசனமே இதான். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தா இதெல்லாம் நடக்கும். நம்ம சொல்லுவோம், நீ என்னோட இரு, நான் சொல்றதை கேளு, நான் சொல்ற மாதிரி செய், நான் உனக்கு எல்லாம் பண்றேன் சொல்றாங்களா இல்லையா? பெரியவங்க பிள்ளைகளை பார்த்து சொல்ல, சரி அவன் தான் அப்படி போயிட்டான், அவ தான் அப்படி நடந்துட்டா, இவன் தான் அப்படி போயிட்டான், நீயாவது என் பேச்ச கேள, உனக்கு நான் எல்லாம் செய்யறேன். இது எல்லார் வீட்டிலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிற ஒரு வார்த்தை. அதுபோல ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கர்த்தர் அல்லது தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், அப்படியானால் இருக்காரா இல்லையான்னு ஒரு டவுட் வந்துடும். நல்லா ஜெபம் பண்றோம், நல்லா பைபிள் படிக்கிறோம், நல்லா ஊழியம் செய்யலாம். இஸ் தேர் காட் இஸ் வித் மீ? நல்ல ஒரு உதாரணம் யார் தெரியுமா? சிம்சோன். கர்த்தர் தன்னை விட்டு விலகினார் என்பதை அறியாதிருந்தான். சாம்சன் wished not that the Lord was departed from him. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். சாம்சன் wished not. கர்த்தர் தன்னை விட்டு விலகினார் என்று அவன் கண்டுபிடிக்க முடியல. அதுபோல சூழ்நிலை நமக்கு உண்டு, நமக்கு வரும். நல்லா பைபிள் படிக்கலாம், நல்லா ஜெபம் பண்ணலாம், அந்நிய பாஷை பேசலாம். ஆனாலும் நீங்களும் நானும் கர்த்தர் எப்பவுமே என்னோடு இருக்கிறாரா, என்னுடைய காரியங்களுக்கும் என்னுடைய குடும்ப விஷயத்துக்கும் என்னுடைய பர்சனல் லைஃபுக்கும் அவர் இருக்கிறாரா என்று யோசித்து இந்த பகுதியை நன்றாக யோசிங்க. திருவந்த நாளிலே நீங்களும் நானும் அதை நன்றாக யோசிக்க வேண்டும். நான் இந்த வசனத்தை சற்று யோசித்து தியானித்து கொண்டிருந்த பொழுது, the believer need to enter in each new day, obeying that God is for him. அதாவது ஆர் பிலீவிங், ஒவ்வொரு நாளும் விசுவாசி அந்த ஒவ்வொரு நாள் ஆரம்பத்திலையும் அதாவே என்னோடு இருன்னு கேட்கணும். அது ஒரு நல்ல ஜபம். அது நம்மளுடைய மீறுதல்கள்,
நம்முடைய அசம்பாவங்கள், கர்த்தரை துச்சமா நினைக்கிற சூழ்நிலைகள், இதெல்லாம் நமக்கு வரும். ஆனால் இந்த பிலீவர்ஸ், அது விசுவாசிகள் நன்றாக யோசிக்க வேண்டும். அதாவது நமக்கு ட்ரையல்ஸ் வரும், சோதனை வரும், நிந்த வரும், அவமானம் வரும், வேதனை வரும். ட்ரையல்ஸ் வரும் பொழுது நமக்கு வந்து பெஸ்ட் எது தெரியுமா? உச்சிதமான ஒரு சூழ்நிலை எதுனா, காட் இஸ் வித் மீ, கர்த்தர் என் பக்கத்துல இருக்கார், கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார், கர்த்தர் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று ஒரு ஆழமான விசுவாசம் இருக்குமானால் அது நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ட்ரையல்ஸ், சோதனைகளும் அவமானங்களும் நிந்தைகளும் மனுஷனுடைய வார்த்தைகளும் நம்மளை போட்டு ஹிட் பண்ணும் மைண்ட. ஆனாலும் நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் கேட்கணும், கர்த்தாவே நீர் என் பட்சத்தில் இருக்கிறீரையா, யூ ஆர் வித் மீ, நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். அப்படி அந்த வார்த்தையை விசுவாசிப்போமானால், எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை யோசித்து பாருங்கள், படியுங்கள். அதுல ஒரு வார்த்தை இருக்குது, for I know the plans that I have for you. I know the plans. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், வாசியுங்கள் முடியுமானால், எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதிர்பார்த்திருக்கும் முடிவை வாசிங்க, அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவர்களே நினைவுகளே. not for calamities, குழப்பத்துக்கோ நம்மளை போட்டு அப்படியே வானால வாங்கறதுக்கோ அல்ல. அந்த வசனம் மறுபடியும் வாசியுங்கள் தயவு செய்து. 29:11 எரேமியா, வாசியுங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன். நான் உங்கள் பேர் நிலைத்திருக்க அல்லது நான் உங்களுக்காக வைத்திருக்கிற பிளான்ஸ், திட்டங்கள், about your family, about your personal life, about your husband, family, children, எல்லாருக்காகவும் நீங்கள் வாசியுங்கள், மறுபடியும் வாசியுங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம், உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, உங்களுக்கு அவர் கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது என்ன பிளான் கர்த்தர் வச்சிருக்கிறாரோ, எதிர்பார்த்திருக்கிற முடிவு, வெல்ஃபேர், நம்மளுடைய வெல்ஃபேர், நாட் ஃபார் கலாமிட்டிஸ், குழப்பத்துக்காக அல்ல, அவமானத்துக்காக அல்ல, கர்த்தர் நம்முடைய நலனுக்காக, நம்முடைய வெல்ஃபேருக்காக எதிர்பார்த்திருக்கும் முடிவுகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்புறீங்களா? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், if God is for me, for you, கர்த்தர் என்னோடு உங்களோடு கூட இருந்தால், அந்த வார்த்தை முக்கியம். அப்படி இருந்தால் எதிர்பார்த்திருக்கிற முடிவு, அந்த பிளான்ஸ், காட்ஸ் பிளான், என்னென்ன தேவனுடைய திட்டமோ கண்டிப்பா நிறைவேறும். அதை இந்த நாளிலே இந்த நாளிலே பங்கெடுக்கும் கர்த்தாவே, என்னென்ன பிளான் எங்களை குறித்து, என் குடும்பத்தில் உள்ள மெம்பர்ஸ், என்னுடைய பிளட், மை ஓன் பிளட் சில்ட்ரன், மை ஓன் பிளட், திக் அண்ட் தின், என்னுடைய இரத்த சம்பந்தமான இருக்கிற 4 பேரோ 3 பேரோ 6 பேரோ எல்லாருடைய திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. இதை நீங்களும் நானும் நன்றாக விசுவாசிக்க வேண்டும். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் இதெல்லாம் நல்லா நடக்குங்க. இது ரொம்ப ஆழமான வார்த்தை. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க தயவு செய்து. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, எதிர்பார்த்திருக்கோம்னா ஃபியூச்சர் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன் என்று
கர்த்தர் சொல்லுகிறார். எதிர்காலம் என்னன்னு திண்டாடுவோம் நம்ம எல்லாரும். வாட் இஸ் மை ஃபியூச்சர், வாட் இஸ் மை பிளான், என்ன ஃபியூச்சர் இப்படி எப்படி இருக்கும், என் பையன் குடும்பம் நடத்துவானா, அவனால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சர்டன் திங்ஸ், அதையெல்லாம் கர்த்தர் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துவாராக. ரொம்ப அது ரொம்ப ஆழமான வார்த்தைங்க. கர்த்தர் குழப்ப மாட்டார். நீங்களும் நானும் ஒண்ணு மேல ஒண்ணு பேசி, இதை செஞ்சா நல்லா இருக்கும், அதை செஞ்சா நல்லா இருக்கும், இப்படி போனா நல்லா இருக்கும், வலது பக்கம் போகலாம், இடது பக்கம் போகலான்னு போட்டு நம்ம போட்டு மைண்டை டென்ஷனுக்குள்ள வச்சிருப்போம். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமோ, ஃபியூச்சருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ, எல்லாவற்றையும் கர்த்தர் கண்டிப்பாக நன்மையாக மாற்றுவாராக. அல்லேலூயா. அது என்னன்னா, கர்த்தர் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தார், இதெல்லாம் நடக்கும். இரண்டாவதாக ரோமர் 8:33 வாசியுங்கள். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். God has justified us. God has justified. God justified us. தேவன் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனம் ரொம்ப ஆழமான வசனம். தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை குற்றம் சொல்லுவாங்க. யூஆர் ராங், நீங்க இதை இப்படி பண்ணக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதுன்னு எந்த ஊழியக்காரனும் சட்டன் ஈஸியா சொல்லக்கூடாது. அன்லஸ் he got a leading. உண்மையாவே கர்த்தர் பேசி, உண்மையாவே ஒரு வழி நடத்துதலோடு அவனுக்குள்ள ஆவியானவர் போய் சொல்லுன்னா போய் சொல்லலாம். யூ ஷுட் நாட் preach in pulpit. சில புல்பிட்ல போட்டு பிடிக்காத விசுவாசிகளை போட்டு இஷ்டத்துக்கு வானால வாங்குவாங்க. நீங்கெல்லாம் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கலாம், அங்கங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். Who are they? They are chosen by God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அது ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல, விசுவாசிகள். ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் they are chosen. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு அவங்கவுங்க லெவல்ல எவ்வளவு பரிசுத்தமா இருக்க முடியுமோ அப்படி இருக்கிறாங்க. ரொம்ப நம்ம 10% போக முடியாது யாராலையும். அப்படி உண்மையாவே 10% கர்த்தர் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த பரிசுத்தம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்குமானால், இமிடியட்லி காட் வில் டேக் அப். நம்மளை கொண்டு போயிட்டார், இந்த உலகத்துல வச்சிருக்க மாட்டார். கர்த்தர் எதிர்பார்த்த பரிசுத்தம் உங்களுக்குள்ளேயும், கேட்கிற உங்களுக்குள்ளேயும், பேசுகிற எனக்குள்ளேயும் அப் டு த மார்க். இந்த டம்ளர்ல ஃபுல்லா தண்ணி போட்டு பிடிச்சிருக்காங்க, வழிய அப் டு த மார்க். தேவன் எதிர்பார்க்கிற விஷயம் பரிசுத்தம் அப் டு த மார்க் இருக்குமானால் உங்களையும் என்னையும் உலகத்துல வச்சிருக்க மாட்டார். கண்டிப்பாக இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்துக்கு சேர்த்து கொள்வார். அதனால்தான் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், அவர்கள் எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட அவங்கள பத்தி குறை பேசுறதோ, குற்றம் பேசி பழகிறதோ யாருக்கும் எந்த விதமான உரிமை இல்லை. ஷார்ட் கம்மிங் இருக்குது, விசுவாசி கிட்ட குறைவு இருக்குது, சபை நடத்துற ஊழியக்காரர்கிட்ட குறைவு இருக்குது, பாஸ்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ். இதெல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார், கர்த்தருக்கு தெரியும்னு சொல்லி விடுவோமானால் உண்மையாவே கர்த்தர் நம்முடைய பரிசுத்தத்திலே ஒரு படி முன்னேற கர்த்தர் கிருபை செய்வாராக. அதனாலே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, நீர் எங்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறீர். கர்த்தரே அவர்களை நம்ம நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தை, ரோமர்ல ஒரு வசனம் இருக்கு, 6ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன்,
அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, through the blood of Jesus, அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. அப்படியானால் எப்படி குற்றம் சுமத்த முடியும்? அதை யோசித்து பாருங்க. குற்றம் சுமத்துவது ரொம்ப 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 கஷ்டம். குற்றம் சுமத்தக்கூடாது. ஏனென்றால் நம்ம நாமே குற்றவாளியாக யோசிப்போம். நான் இந்த தப்பு பண்ணிட்டேனா, இந்த தப்பு பண்ணிட்டேனா, இப்படி நான் பேசிருக்க கூடாது, இப்படி பேசிட்டேனா, ஒருவேளை அது சரியா இது சரியான்னு அவர் ஓன் மைண்ட் வில் அக்யூஸ் அஸ். நம்ம நாமே குற்றம் சொல்லி இருப்போம் மனசுக்குள்ள. அப்படியானா தட் இஸ் கால்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. இது நான் இப்படி பேசியிருக்க கூடாது, பேசிட்டேனா, நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, செஞ்சிட்டேனா என்று யோசனைக்குள்ள நீங்களும் நானும் இருப்போம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், அப்படியானால் நம்மளையே நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. we should not accuse us. நம்மளுடைய காரியங்கள், என்னுடைய காரியங்கள், நம்மளுடைய தேவைகள், இதெல்லாம் நினைச்சு நம்மளே நம்ம குற்றத்துக்குள்ளேயே கொண்டு போகக்கூடாது. ரொம்ப ஆழமான வார்த்தை நான் பேசுறது, யோசித்து பாருங்கள். இன்னொன்னு, பிசாசு ஆல்வேஸ், the devil accuse always us. devil always accuse us. நம்மளை எப்பவுமே குற்றம் சுமத்துறவன் பிசாசு தான். யோசுவா, நீங்க நல்லா இல்லை, ஜக்கரியா 3ஆம் அதிகாரம் முதல் 7 வசனம் படிச்சீங்கன்னா தெரியும். முடிவானால் வாசியுங்கள். ஜக்கரியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரதான ஆசாரியனான யோசுவா குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சகரியா 3:1. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். He was standing before the angel. சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். நல்லா கவனிங்கள். நம்ம எப்பவுமே கர்த்தர் தான் ரைட் ஹேண்ட்ல நிக்கிறாருன்னு ஏமாந்துருவோம். நானும் நீங்களும் சம்டைம், God is always standing on my right side. God stands on my right side. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று ரொம்ப அடிச்சு பேசுவோம், அடிச்சு ஜெபம் பண்ணுவோம். நோ நோ நோ. மறுபடியும் அந்த வசனத்தை வாசியுங்கள். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். யோசுவாவோட ரைட் ஹேண்ட்ல யாரு இருந்தது? பிசாசு இருக்கான். அதனால அக்யூசர், the Satan always stands on your right side. பக்கத்துல பிசாசு, பக்கத்துல ரைட் ஹேண்ட்ல என்னதான் ஜெபம் பண்ணாலும், என்னதான் அந்நிய பாஷை பேசினாலும், என்னதான் பரிசுத்தமாய் இருந்தாலும், உங்களை குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே உங்களுடைய வலது பாரிசத்துல பிசாசு நின்று கொண்டிருப்பான். இதை நீங்கள் ஆழமா யோசிக்கணும். அந்த 7 வசனம் போய் வீட்டுல போய் தியானிங்கள். உங்களோட ஆவியானவர் பேசுவாராக. அங்க அவன் யாரு? ஹை பிரீஸ்ட். அவன் ஒரு பிரதான ஆசாரியன். அவனுக்கே இந்த பாடுனா உங்களுக்கு எனக்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இந்த கிருபையின் காலத்துல பிசாசு எப்பவுமே குறை பேசின்னு இருப்பான். அதனால பிசாசு குறை பேசுகிறான் என்று நீங்களும் நானும் அவ்வளோ ஈஸியா எடுத்துக்கொண்டு ரொம்ப அல்ல தட்டி விட்டு போய்விட முடியாது. யோசிக்க வேண்டும். ரெவலேஷன், வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசியுங்கள். வெளிப்படுத்தல் அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம். 12:10 வெளிப்படுத்தல் விசேஷம் 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேலே குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். கவனிங்கள், மறுபடியும் ரொம்ப ஆழமான வார்த்தை. எப்பவுமே இந்த குற்ற
குற்றம் சொல்ற ஒரு குரூப் உண்டு. அது வீடா இருக்கட்டும், சொந்தக்காரர்களா இருக்கட்டும், சபை விசுவாசிகளா இருக்கட்டும், ஊழியக்காரர்களுக்குள்ள வித்தின் த சர்வன்ட்ஸ் ஆஃப் காட் உள்ளுக்குள்ள இருக்கட்டும், எங்க இருந்தாலும் ஒரு கிரிட்டிக்ஸ் நம்மளை போட்டு குறை கண்டுபிடிச்சி நீ இப்படி, நீ மோசம், நீ இதெல்லாம் செய்யற, ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்பாரா, நீ இப்படிலாம் பேசுற, உன் ஊழியம் வளருமா, இப்படி எல்லாம் உங்களை குற்றம் சுமத்துவாங்க. நீங்க நல்லா ஜெபிக்கலாம், நன்றாக பைபிள் படிக்கலாம், கர்த்தாவே எனக்கு கிருபை தாரும் என்று கேட்கலாம். ஆனாலும் there are some critics வீட்டில் இருப்பாங்க. உங்களுடைய ரிலேஷன்ஸ், பெற்றவர்களே, கூட இருக்கிற குடும்பத்தாரே உங்களை வந்து குறை பேசுவாங்க. அதனால வெளிப்படுத்தல 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல மறுபடியும் அந்த கடைசி சென்டென்ஸ் வாசிங்க. சகோதரர், நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு, நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமக்கும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். கீழே தாழ தள்ளப்பட்டு. அப்படியானால் நீங்களும் நானும் we should not be a finding fault. குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. குறை இருக்கும், என்கிட்ட வந்து குறை இல்லைன்னு நினைக்காதீங்க, இருக்கும். என் வீட்டில் வந்து கேட்டாதான் தெரியும் என்னை பத்தி உள்ள குறை. எல்லாருக்கிட்டையும் குறை உண்டு. ஆனா நீங்க அந்த குறையே சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் கூட இருந்து யார் யார் குறை சொல்றாங்களோ அவங்கள மெதுவாக விலக்கி விடுவார். சில வார்த்தை உங்களால ஜீர்ணிக்க முடியாது. அது மனைவியா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், குறை பேசிட்டே இருக்கிற குடும்பமா இருக்கட்டும், ரிலேஷன்ஸா இருக்கட்டும், அவங்கள மெதுவா கர்த்தர் அப்புறப்படுத்துவார். அவங்கள அப்புறப்படுத்துறதே தெரியாது. அதான் வெளிப்படுத்தல் 12:10 ரொம்ப ஆழமா, கீழே தாழ தள்ளப்படுவார்கள். நான் ரொம்ப டூ எக்ஸ்பிளனேஷன்ல போல அந்த வார்த்தைக்கு, அது வந்து அந்த அளவுக்கு உச்சிதமா இருக்காது. ஆனாலும் நீங்களும் நானும் யார் எப்படி இருந்தாலும் என்ன கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று இருப்போமானால், தேவன் கர்த்தர், நம்முடைய தேவன் கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருந்தால், கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் பார்த்து விட்டோம். எது வேணா கர்த்தர் பார்த்து விட்டோம். என்னையும் கர்த்தர் பார்க்கிறாரு, என் குடும்பத்தையும் கர்த்தர் பார்க்கிறாரு. எது அயல் விட்டார் நைபரையும் கர்த்தர் பார்க்கிறாரு, வேலை ஸ்தலத்தையும் கர்த்தர் பார்க்கிறாரு, ஊழியத்தையும் கர்த்தர் பார்க்கிறாரு. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் என் பக்கத்துல இருந்து கவனிக்கிறார் என்று இருப்போமானால் கர்த்தர் நம்மளை இரத்தத்தால மூடிக்கொள்வாராக. அல்லேலூயா. அதனால்தான் நல்லா கவனிங்கள், மனுஷன் மாறிட்டே இருப்பான். நல்லா கவனிங்கள், மேன் ஆல்வேஸ் சேஞ்சஸ். காலையில் ஒன்று பேசுவாங்க, ராத்திரி ஒன்று பேசுவாங்க, மத்தியானம் ஒன்று பேசுவாங்க. யாரு? நீதிமான்கள். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். நீங்களும் நானும் எப்படி குற்றம் சுமத்த முடியும்? அதான் மேன் மே சேஞ்சஸ், பட் ஆனா ஜஸ்டிபிகேஷன் நெவர் சேஞ்ச். நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற, கர்த்தருடைய கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலை ஒருபோதும் மாறாது. ரொம்ப ஆழமான வார்த்தைங்க, ரொம்ப அதை யோசித்து பாருங்கள் தயவு செய்து. அன்பானவர்களே, நீங்களும் நானும் யாரையும் குறை சொல்லாதபடி இருக்க கர்த்தர்கிட்ட கேட்பது ரொம்ப நல்லது. ஆனால் எது வேணா காதல் விழட்டும், யார் வேணா எது வேணா சொல்லட்டும், ஒவ்வொரு ஊழியத்தை குறித்து, ஒவ்வொரு டினாமினேஷன் குறித்து, ஒவ்வொரு விசுவாசிகள் குறித்து எது வேணா காதல் விழட்டும். நீங்களும் நானும் சவுலை போல, அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான் என்று இருப்போமானால் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை இரத்தத்தால மூடிக்கொள்வாராக. அல்லேலூயா. மூன்றாவதாக வாசிக்கலாம், அதே 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 34 வாசியுங்கள். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர்.
நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. கவனிங்கள், ஆக்கினைக்குள்ளாக கண்டம்னேஷன், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்து மரித்தார். அது மட்டுமல்லாமல் அவரே எழுந்திருக்கிறார். அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் என்ன பண்றாரு? நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நன்றாக உணர வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்களுடைய காரியங்களுக்காக நீங்கள் ஒருவேளை தனியாக இருக்கலாம் சூழ்நிலை நிமித்தம். ஆனாலும் உங்களுக்காக ஒருத்தர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். வீட்டில் இருக்கவங்க உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் இருக்காது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். மனைவியோ புருஷனோ பிள்ளைகளோ யாருமே நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டாங்க, ஒத்து போக மாட்டார்கள் அல்லது ஒத்துழைக்க மாட்டார்கள். கொஞ்ச நேரம் உங்க பக்கம் இருப்பாங்க, அடுத்தது அப்பா பக்கம் போவாங்க, அம்மா பக்கம் போவாங்க, இல்ல வந்தா யார் நைபரோ நைபர் வீட்டுக்கு போயிடுவாங்க, இல்ல இந்த பக்கம் அந்த பக்கம். ஆசிலேஷன் இப்படி இப்படி சாஞ்சாடம்மா சாஞ்சாடன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது மாதிரி இப்படியும் அப்படியும் சாஞ்சாடின்னு இருப்பாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் யார் என்று சொல்லுது. கர்த்தர் பரிந்து பேசுகிறார். உங்களுடைய காரியத்துக்காக, உங்களுடைய தேவைக்காக தேவன், நம்முடைய தேவன். வசனம் 31 வசனம் மறக்காதீங்க. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால். பரிந்து பேசுகிறவர்கள் மொத்தம் 2 பேர். ஆனா நம்ம எல்லாருக்கும் மைண்ட்ல தெரிஞ்சது, ஆணி அடிச்சது போல இருக்கிறது, எனக்காக இயேசு பரிந்து பேசுகிறார், இயேசு பரிந்து பேசுகிறார், கர்த்தர் பரிந்து பேசுகிறார், கர்த்தர் பரிந்து பேசுகிறார் என்று நாம் யோசிக்கிறோம். உண்மைதான். இந்த 33 வசனம் 34 வசனத்துல தம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் பண்ணுகிறவர் அவரே. இன்னொரு இன்டர்சீடிங், 2 இன்டர்சீடிங் இருக்குது. வாசிங்க ரோமர் 8 அதிகாரம் 26 27 வசனம் வாசிங்கள். 26 27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமைச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். There are 2 people interceding for us. 2 பேர் பரிந்து பேசுறாங்க. ஒன்னு, இயேசு மனுஷகத்தில் வந்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்திலே உங்களுக்காக வேண்டுதல் பண்ணி கொண்டிருக்கிறார். ஈவன் நவ். ஆனால் உங்களுக்கு எனக்கும் அது கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனா உள்ளே இருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில், நீங்களும் நானும் வீக்கர் செக்ஷன். இந்த கவர்மெண்ட்ல இடபிள்யூஎஸ் கவர்மெண்ட்ல என்ன சொல்லுவாங்க? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வாங்க, இடபிள்யூஎஸ் வாங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒரு டேர்ம் இருக்குது கவர்மெண்ட்ல. அது போல ஆவிக்குரிய ஜீவியத்தில் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைகளில் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்க திண்டாடுறோம், திக்குமுக்காடுறோம். கர்த்தாவே எனக்கு இப்படி இருக்குது, இப்படியெல்லாம் எனக்கு நான் பெருமூச்சு விட வேண்டியதா இருக்குது என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வாக்குக்கு அடங்காத, அவர் வாக்குக்கு அடங்காத வார்த்தைகளை சொல்லி 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 உங்களுக்குள்ளே அவர் பெருமூச்சோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆகினால்தான் நீங்களும் நானும் விழுந்து போகாதபடிக்கு, பின்மாற்றத்துக்குள்ளே போகாதபடிக்கு, பைபிளை மூடி வைக்காதபடிக்கு, ஜெபிக்காதபடிக்கு,
ஆவியானவர் நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறார். நம்புறீங்களா? உண்மை. 2 இன்டர்சீடிங், there are 2 interceders. 2 பேர் உள்ள பேசிக்கொண்டு நமக்காக வேண்டுதல். ஒன்னு பிதாவின் இடத்துல இயேசு, now he is talking for us, he is talking for you. உங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார். ஆனால் இங்கே இம்மையில வீட்டுக்குள்ள படுற கஷ்டம், வேலை ஸ்தலத்துல படுற உபத்திரவம், ஊழியத்திலே வர நிந்த, நமக்கு டெய்லி பார்க்குற உபத்திரவம், நிந்த, அவமானத்தை தாங்க முடியாம வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக உங்களை வழி நடத்துவதற்கு அவர் பெருமூச்சோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்புறீங்களா? உண்மை. அது ரொம்ப ஆழமான வார்த்தை, அது விளையாட்டு இல்லை. நீங்களும் நானும் இந்த வழியில பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களோடு கூட இருமையா. அதனால்தான் இதை டேம்பர் பண்ணுவோம். ஆவியானவர் பேசாதபடி, ஆவியானவர் கிரியை செய்யாதபடி பிசாசு டச் பண்ணுவோம். ஆதாரமான ஒரு வசனம் தருகிறேன், வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31, 32 வாசியுங்கள். லுக்ஸ் காஸ்பல் 22, 31, 32. இன்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுலக்கினால் புடைக்கிறது போல, இதோ கோதுமை சுலக்கினால் புடைக்கிறது போல, சுலகினால் புடமிடுகிறது, சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். Sometimes Satan will ask permission from God. எப்படி சீமோனை அந்த இடத்துல வாசிங்களா அந்த வசனத்தை தயவு செய்து. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல. லேடிஸ்க்கு நல்லா தெரியும், அரிசி படைக்கிறது, கோதுமை படைக்கிறது, பருப்பு படையில சொலவுல வச்சு படைப்பாங்க. அப்ப அதுல வர டஸ்ட், உமி கிமி எல்லாம் பிரிஞ்சு போடும், அழுக்கெல்லாம் பிரிஞ்சிடும். சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சாத்தான் உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ நல்ல முக்கியம், நானோ விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இது எங்க நடந்தது? ஆன் எர்த், பூமி மேலே நடந்தது. இயேசு மனுஷனாக உயிரோடு இருந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவம். ஆனால் ஆவியானவரும் பேசுறாரு, இயேசுவும் பேசி கொண்டிருக்கிறார். ஆனா நடுவுல உங்களையும் என்னையும் டேப் பண்ணுவான், அப்படி சீண்டி பார்ப்பான் பிசாசு. கர்த்தர்கிட்ட பர்மிஷன் கேட்பான். என்ன கேட்பான்? அவனை என்கிட்ட கூட, நான் 2த்துல ஒன்று பார்த்துக்கிறேன். யோபு கேட்கலையா? நீர் அவனை சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையா? நீர் அவனை சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையா? அப்படியானால் அந்த வேலி இடம் பலவந்தமா, அந்த வேலி இடம். அதுக்கப்புறம் நான் யோபு குடும்பத்தை சின்ன பண்ணமாக்குறேன். வாசிக்க வேண்டாம். He will ask permission from God. அன்பான ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளே, ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் பிசாசு கர்த்தர்கிட்ட போய் கெஞ்சுவான், டேப் பண்ணுவான். இந்த விசுவாசிகளுக்கு காமியும், இந்த ஊழியக்காரனை கூட என் கையில நான் சொலவுல புடைக்கிறேன். அப்ப அவனுடைய விசுவாசம் எங்க இருக்குது? ஆனாலும் இயேசு என்ன சொல்றார்? உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன். அல்லேலூயா. ஆவியானவர் இன்றைக்கும் உங்களுக்காக, எனக்காக உள்ளத்தின் ஆழத்திலே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு பேசி கொண்டிருக்கிறபடினாலே கர்த்தர் நம்மை காத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நிறைய உண்டு. நான் இதோடு முடிக்கிறேன். 8ஆம் அதிகாரம் ரொம்ப ஆழமான ஒரு அதிகாரம். 3 காரியத்தை நாம் தியானித்தோம். கர்த்ததாமே நமக்கு வேண்டிய கிருபையும் சத்துவத்தையும் கொடுப்பாராக. கர்த்தர் அல்லது நம்முடைய தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தா இதெல்லாம் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அப்படியானால் கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பது என்னுடைய கடமை, உங்களுடைய கடமை.
அந்த சிம்சோன் தன்னை விட்டு கர்த்தர் விலகினார் என்று அறியாமல் அவன் வழக்கம் போல எழுந்தான். அது போல வழக்கம் போல நீங்களும் நானும் நல்லா பைபிள் படிச்சுட்டு தூங்கி எழுந்துட்டு ரொம்ப ஈஸியா போயிடக்கூடாது. கர்த்தாவே நீர் என்னோடு இருமையா, என்னோடு இருமையா என்று இந்த திருவிந்த நாளிலே கர்த்தர்கிட்ட கேட்போம். ஆமென். நாம் ஜெபம் பண்ணுவோம். என்னோடேரோ என்னோடேரோ இன்ப இயேசுவே என்னோடேரோ என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோடேரோ என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோடேரோ 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 இன்ப இயேசுவே என்னோடேரோ எல்லில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோடேரோ. ஹல்லேலூயா. ஆவியானவரே என்னோடு கூட இருமையா, என் குடும்பத்தோடு கூட இருமையா, என் பிள்ளைகளோடு கூட இருமையா. கீழ்ப்படியாத பிள்ளைகள், அடங்காத பிள்ளைகள், அடங்காத மனைவி, அடங்காத புருஷன் ஐயா, எல்லாம் தாறுமாறா இருக்கிற என்னுடைய குடும்பத்தோடு கூட இருக்க மாட்டீரா என்று கெஞ்சி கேட்க நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். குடும்பத்தை கட்டி காப்பாராக. எல்லா அந்த காலத்து வல்லமைகள், தீய சக்திகள் உங்களுடைய குடும்பத்தை இயேசுவின் நாமத்திலே தொடாது. நீங்கள் அதை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் இதை கேட்ட யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.